ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஒன் வேர்ட்ஸ்லேருந்து எல்லா கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 14ல் 12லேருந்து 13 புக் பேக்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 14ல் 12 புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் சென்டம் எடுக்க முடியும், இல்லைனா உங்களால் ஆவரேஜாக தான் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்களால தான் எழுத முடியும். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்டதில்லை. ஸோ 5 மார்க் கம்பல்சரியில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 2 மார்க் கம்பல்சரி மோரோவர் ஈஸி தான். அது அந்த ஏபி வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதா, ஈஸியாக இருக்குதா கஷ்டமாக இருக்குதா அப்படின்ற முழு தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் போயிடலாம். 1 மார்க்கில் ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, m/n. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இது புக் இன்சைட் மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து புக் பேக் கிடையாது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 0 is less than equal to r is less than b, ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 0. ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி ரோ மேட்ரிக்ஸு. செவன்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எயித் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 7x - 3y. இதுதான் வந்து இதுவும் அந்த 2 and 8 மட்டும் புக்கின்லேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. பட் சால்வ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1. 10th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி 60 டிகிரி. 11th ஒனுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். 12th ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/3 பை. 13th பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1. 14th பார்த்தீங்கன்னா 4/5. இது எல்லாமே 14ல் பிபின்னு போட்டிருக்கிறது எல்லாமே புக் பேக்கு. மற்ற 2 ரவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டினியூஸாக எல்லா கொஸ்டின்ஸும் எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பியோட வேல்யூ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ ப்ரைம் நம்பர் 10 விட கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பகா எண்கள்னு கேட்டு அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக சம்மு. 16th பார்த்தீங்கன்னா எஃப்ஓஜி சம் கேட்டிருக்காங்க. எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப்ஓஜி அண்ட் ஜிஓஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப்ஓஜி ஆன்சருக்கு 1 மார்க்கு, ஜிஓஎஃப் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ அந்த மாதிரி தான் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். 17th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மெத்தட் சம்மு. ஸோ 532 ஃப்ளவர்ஸை வந்து 21 மல்டிப்ளை பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதில் 21 டிவைட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் கோஷன்ட் தான் வந்து டோட்டல் ரோஸு, பேலன்ஸ் தான் வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு எழுதினாலே நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 18th சிம்பிளிஃபை ரொம்பவே ஈஸி சம்மு. 19th பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸு ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ கண்டுபிடிக்கணும். அது ரொம்பவே ஈஸி சம்மு. 20th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவன் டயக்ராம் கொடுத்துட்டு ஏடி வந்து பைசெக்டார்னு கொடுத்தாச்சு. அதில் பிடியும் டிசி அண்டு ஏபி கொடுத்தாச்சு. ஸோ பைசெக்டார் ஃபார்முலா வச்சு நம்ம போட்டால் இதில் ஆன்சர் கிடச்சிரும். 21st பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஃபார்முலா போட்டு இஸ் ஈக்குவல் டு -1/2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 22nd பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், அது 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அது பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. அந்த பெர்பெண்டிகுலர் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 23rd பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்னோமெட்ரி சம்மிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பிதாகரஸ் தியரம் மெத்தட் மூலியமாக தான் போடணும். பிதாகரஸ் தியரம் அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதுவுமே ஈஸியாக தான் இருக்குது. 24th பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோவோட ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வால்யூம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான். 25th பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் அ கோன் கொடுத்துட்டாங்க. அதோட ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஸ்சி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். 26 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வேல்யூ வந்து 18, லாஸ்ட் ஒன் வந்து 28. அப்போ 28 - 18 டிவைடட் பை ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ 28 - 18ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரேஞ்ச் என்னது? அப்போ 10 தான் இதோட ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ 27th பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் செலக்டட். இது வந்து ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான். 28th தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஏபிஐ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? ரூட் வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். அதாவது செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணால் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஏபிஆர் ஜிபி அப்படின்றது தெரியும். ஏபினா ஏபின்னு போடணும்,
இது ஏபியாக இருந்துச்சுன்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி இல்லைன்னா நாட் அண்ட் ஏபி போட்டால் போதும், காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 28th எழுதுகிற மாதிரி தான், பட் கொஞ்சம் யோசிச்சு எழுதுனா எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 29th எப்போயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 30யுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர். ஸோ ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் 31 பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர். இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். இது எல்சிஎம் எடுத்தாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 32 பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த சீரிஸ் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது n × n+1 2n+1 டிவைடட் பை 6 ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் 1 to 21 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு போடணும், -1 to 5 ஸ்கொயர் ஒன்று போடணும். ஸோ அது 2 டேர்மை வச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 33 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி. 34th ஆங்கிள் பைசெக்டார் தியரம். 35th ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் அதை வச்சு ஃபார்முலா வச்சு கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதோட ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. இது ரொம்ப ஈஸியஸ்ட் சம். 36th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம கோஆர்டினேட் ஆஃப் ஆக்சஸ் கண்டுபிடிங்க. லைன் மேக்ஸ் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் ஆக்சஸ். அதோட சம் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இதுவாகுதுன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் 37 பார்த்தீங்கன்னா அதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 38th வந்து மென்சுரேஷனில் இந்த நாதன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2 மாடலை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த 2 மாடலையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 39th பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஸ்பியர். இதை வந்து எவ்வளோ ஸ்பியர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ மெட்டாலிக் ஸ்பியர் 16 சென்டிமீட்டர் மெல்டடை வந்து எவ்வளோ ஸ்மால் ஸ்பியர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 16 சென்டிமீட்டர் ஸ்பியர்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்மால் 2 சென்டிமீட்டர் ஸ்பியர்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். எதுனா வால்யூம், அந்த 2 வால்யூமை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பியர்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். 40th பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எழுதுறதுக்கு பதிலாக 41 எழுதிடலாம். ஏன்னா அந்த பால்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 5 ரெட் பால், 6 ஒயிட் பால், 7 க்ரீன் பால்ஸ். ஏற்கனவே நான் கொஸ்டின் பேப்பரில் சொன்ன மாதிரி இந்த பால்ஸ் அண்ட் கார்ட்ஸ் சம் கண்டிப்பாக ஒன்று வரும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியும் வந்திருக்கு. 42nd பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது 3x² மைனஸ் சம்திங் ஏதோ ஒன்று வரும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து =0. அந்த ஈக்குவேஷனை வச்சு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவுமே ஈஸி தான். இந்த 43rd அண்ட் 44th பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 43rd செகண்ட் வந்து டபுள் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. 44thலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் சம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியஸ்ட் சம்மு. இந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் யார் யாருக்கெல்லாம் சென்டம் வரும் அப்படின்றதும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.